வீட்டில் மறந்துட்டு வந்துட்டியான். அதான் அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்ன பண்ற? எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க மாமா. இது அம்மாவோடது. அம்மா ஞாபகமா என்கிட்டயே நான் அதை வச்சிருக்கேன். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ so மச். சரியான நேரத்துல கொடுத்தீங்க. எனக்கு தெரியும் மாமா, எனக்கு எப்போ என்ன தேவைப்பட்டாலும் லாஸ்ட் மினிட்லயாவது நீங்க எனக்காக வந்துருவீங்க மாமா. ஓகே, இப்போ நீ கார்ல இருந்து இறங்கு. என்னது? ஐ மீன், நீ இறங்குனா நான் கிளம்புவேன். இறங்கு. அப்போ அவ்வளவுதானா மாமா? வேற என்ன, அவ்வளோதான். எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சலங்கை கொடுத்துட்டேன்னு சொல்லு. அதை நான் சொல்றேன் மாமா. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. நீ ஃபர்ஸ்ட் இறங்கு. இறங்கு. ஹே, இறங்குன்னு சொல்றேன்ல. ஐயா பாருடா, இப்போ எதுக்கு அவ்வளவு கோவம்? ஓகே, நான் இறங்குறேன். உங்ககிட்ட தான் நம்ம கார் இருக்கிற மாதிரி. ஆமா ஆமா, கிளம்பு கிளம்பு. மாமா பாய். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. என் அண்ணன் முன்னாடியே பூரி அடிக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தாங்க? பூரி என் வருங்கால நாத்தனார். ஏய் நிறுத்து. பூர்ணி எனக்கு ஆல்ரெடி நாத்தனார் தான். அதெல்லாம் உனக்கு புரியாது. பாஸ்டா இருந்தாலும் பிரசன்டா இருந்தாலும் ஃபியூச்சரா இருந்தாலும் பூர்ணி எனக்கு மட்டும்தான் நாத்தனார். ககன் உன்னை எப்பவோ விட்டுட்டாரு. பூரி எப்படி உனக்கு நாத்தனாராவா? அது வாயால சொன்ன வார்த்தை, மனப்பூர்வமா சொன்ன வார்த்தை இல்ல. அவர் மனசுலயும் நீ கிடையாது. அந்த மாதிரி ஒரு நாளே வராதே பைத்தியக்காரி. என் கழுத்துல என் மாமா தாலி கட்டிருக்காரு. நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். நீங்க 2 பேரும் உறவு அறந்து போன புருஷன் பொண்டாட்டி. நாத்தனாருடைய கல்யாணத்தை மணமேடையில நிறுத்தினவ நீ. நல்லது கெட்டத பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்கியா? இப்போ என் அண்ணன் மட்டும் பூரிய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்காம இருந்தா அப்போ பூரியோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அவ்வளோ நல்ல மனுஷனா இருந்தா பூர்ணிய கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏன் புருஷனுக்கு எதுக்கு கண்டிஷன் போடணும்? எனக்கு ககன்னா ரொம்ப பிடிக்கும். உன் நாக்க அறுத்துருவேன் இன்னொரு தடவை அப்படி சொன்னா. உன் டாடிய உன் மம்மி தான் கூட்டிட்டு வந்த பேபி. உன் அம்மாக்கு பிளான் கொடுத்ததே நான் தான். அப்படியா? சூப்பர் மருதாணி பாட்டி. அப்பாடா. என்ன பூமி இது? அந்த ககனை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சுட்டேன்னு சொன்ன? இதுதானா நீ பிரிஞ்சு இருக்கிறது? நீ அந்த ககன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டோம். வேண்டாம், அப்புறம் நான் இந்த விஷயத்துல ஏதாவது பேசினா என்னோட தப்புன்னு சொல்லுவாங்க. எனக்கு எதுக்கு? மாமா நீங்களே பேசுங்க. அப்பா அது வாய் மூடு. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. அன்னைக்கு அவன் விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி வீட்டுக்கு வந்து கேட்டான். நீ எதுக்கு கையெழுத்து போடலன்னு கேட்டதுக்கு அவன் நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னு சொன்ன. நீ சொன்னதெல்லாம் பொய் தானே? அப்பா அது வந்து அப்படிலாம் இல்ல. அப்போ நீ இன்னும் அந்த ககனோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவன் மேல இருக்கிற பாசம் கொஞ்சம் கூட குறையல. உனக்கு அவன் தான் வேணும். நீ அவனை புருஷனா வேணா ஏத்துக்கலாம், ஆனா நான் மட்டும் அவனை மாப்பிள்ளையா ஏத்துக்க மாட்டேன். அப்பா ப்ளீஸ் பா. மச்சான், அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரையும் பிரிக்கிறது கொஞ்சமாவது நியாயமானு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கேப்பே, உன்னோட அறிவுரை எல்லாம் கேட்கிற நிலைமையில நான் இல்ல. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா. வேண்டாம், நிறுத்து கேப்பே. போதும். ஏங்க
உங்க மகனை நீங்க இப்பதான் பாராட்டணுமா? இல்ல இந்த வீட்டு உப்ப சாப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது வெக்கப்பட கேப்பி. அம்மா, அப்பா இப்ப அப்படி என்ன சொல்லிட்டாரு? ககன் அண்ணன் நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ரொம்ப நல்லவர் தான். இங்க பாருங்க மாமா, நம்ம பூமிக்கு ககன் அண்ணன் தான் ஏத்த ஜோடி. நீங்க மட்டும் தான் ககன் அண்ணாவை எதிரியா பாக்குறீங்க. ஆனா ஒரு நாளும் ககன் அண்ணன் இந்த குடும்பத்தை எதிரியா பார்த்ததே இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள எத்தனை வாட்டி காப்பாத்திருக்காருன்னு தெரியாதா உங்களுக்கு? வாய் மூடுறா. அண்ணன் நான் பெரிய அண்ணன். அவனை பத்தி எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இருங்க, இப்பவே வரேன். மாமா, என்னடா இது? அவசரத்துல அம்மாவை சுட்டுட மாட்டார்ல. மம்மி காதுல விழுந்தா உன்னை சுட்டு தள்ளிடுவாங்க. ஐயோ, உன் காதலுக்கு இந்த தகப்பன் குறுக்க நிக்கிறானா? அப்பா, நான் அப்படி சொல்லலப்பா. நீ சொல்ல வந்தது அதுதான். அதனாலதான் உங்க 2 பேருக்கு நடுவுல நான் இருக்க விரும்பல. நீ மறுபடியும் அவன்கிட்ட போகணும்னு நினைச்சா என் பணத்தை தாண்டி நீ தாராளமா போகலாம். மாமா தடுத்து நிறுத்துங்கப்பா. ஐயோ அப்பா, மாமா, அப்பா, மாமா, அப்பா வேண்டாம் மாமா, மாமா வேண்டாம். அப்பா மாமா வேண்டாம். ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. என்ன தடுக்காத. நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ நான் மட்டும் ஒரு முடிவு எடுக்கலன்னு வச்சுக்கோ, இந்த குடும்ப கௌரவத்தை என்னால காப்பாற்ற முடியாது. மாமா, மாமா, ஐயோ, மாமா, அப்பா வேண்டாம்ப்பா. ப்ளீஸ் சொன்னா கேளுங்கப்பா. மாமா, அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா. மாமா, அப்பா, ஏன்ப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? வேண்டாம், என்ன தடுக்காத பூமி. நான் செத்து போயிடுறேன். ஐயோ அப்பா, 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 ப்ளீஸ் பா. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உனக்கு அழுவறதுக்கு உரிமை இல்ல பூமி. நீ எங்களை தான் அழ வச்சிட்டு இருக்க. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு நீங்க வேணும். அம்மாவோட பாசம் தான் எனக்கு கிடைக்காம போச்சு. குறைஞ்சபட்சம் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லாம பண்ணிடாதீங்க. உன் வாயால என்ன அப்பான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன்னா அந்த ககனோட பேரை மறந்துடு.